ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மூக்கல்ல போட்டு ஒரு சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இது வித்தியாசமான முறையில் பூரிக்கிழங்குக்கு செய்ய போகிறோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச மூக்கல்லையே ஒரு குக்கரில் போட்டாச்சுங்க. அதோட உருளைக்கிழங்கு ஒன்று தோல் சீவி பொடியாக நறுக்கி அதையும் போட்டாச்சுங்க. வாழைக்காவும் ஒரு பிஞ்சு வாழைக்காவையும் தோல் சீவி பொடியாக நறுக்கி போட்டாச்சுங்க. ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் போட்டாச்சுங்க. பெரிய வெங்காயத்தை பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டாச்சுங்க. தக்காளி ஒன்றையும் அதையும் பொடியாக நறுக்கி போட்டாச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டாச்சுங்க. அது போட்டுட்டு அது வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பில்லை தேங்காயும், ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை, 2 லவங்கம், சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, ஒரு 4 முந்திரியும் போட்டு அதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அதுக்குள்ளே இந்த விசில் வந்ததையும் எடுத்துட்டு நான் சும்மா அந்த உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் லைட்டாக மசிச்சு வர மாதிரி ஒரு கலக்கிட்டேங்க. நீங்கள் இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். நான் சும்மா அந்த உருளைக்கிழங்கையும் அதையும் மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு 1 ஸ்பூன் தாளிச்சிட்டு வெங்காயம் அந்த பாதி வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சாச்சுங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆன உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. அப்புறம் தக்காளியும் போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அது நல்லா வதங்கினோடனே நம்ம இந்த வேக வச்சு எடுத்த சன்னாவையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பையும் தூவியாச்சுங்க. உப்பு தூவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி கொஞ்சம் கலந்து வெந்து வர மாதிரி போட்டு மூடி வச்சாச்சுங்க. அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதையும் போட்டு அதையும் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு கொதி வர மாதிரி பண்ணி மூடி எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான வித்தியாசன முறையில் சன்னா மசாலாவும் ரெடிங்க. இந்த பூரியும் ரெடிங்க. இது பூரிக்கில் தோசைக்கும் நல்லா இருக்குங்க. காரக்குழம்புக்கு இது சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.